நம்ம ஃபார்ம்ல இருக்கோம். ஈவினிங் வேலையெல்லாம் முடிஞ்சு ஆட்கள்லாம் போயிட்டாங்க. நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டலான்னு. இது பேரு ரம்பை செடி அப்படின்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா தாழங்குத்து மாதிரி இருக்கும். இது அப்படியே இங்க பாருங்க வேர் ஓடுங்க. ஒரே ஒரு செடி வச்சுட்டோம்னா அப்படியே பாருங்க அப்படியே வேர் ஓடும். வேரா ஓடி போய் அப்படியே நிறைய குத்தா வரும். பிரியாணிக்கு வந்து நல்ல அரோமா கொடுக்கக்கூடிய ஒரு தாவரம் இது. நான் வர்றப்ப எல்லாம் கொஞ்சம் நான் பறிச்சுட்டு போய் எப்பயுமே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். நம்ம காலையில இட்லிக்கு கடப்பா பண்றோம் இல்லையா, அந்த கடப்பால தாளிக்கலாம், குருமால தாளிக்கலாம், சப்பாத்தி குருமாவுக்கு தாளிக்கலாம். இடையில எப்பயாவது தம்பிக்கு சிக்கன் பண்றோம்னா அதுல சேர்த்துக்கலாம். முட்டை பொரியல் பண்ணோம்னா போடலாம். அதாவது கருகப்பில்லை தாளிக்கிறோம்ல, அது மாதிரி பிரியாணியில இதை எப்படி தாளிக்கிறோமோ அதே போல நம்ம இதுல எல்லாத்துலயுமே நம்ம இதுல தாளிப்புல சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு வாசனை கமன்னு. இது நம்ம வந்து ஒரே ஒரு செடி வாங்கிட்டு வந்து தொட்டியில வச்சுக்கலாம், தொட்டியில வைக்கலாம். இது தொட்டியில இருந்தது தான் நம்ம வீட்டில். அதை கொண்டாந்து இங்க வச்சோன்னே அங்க ஒரு ஏரியாவில் வச்சிருந்தோம். அந்த ஏரியாவே காடாயிடுச்சு. அதனால என்ன செஞ்சிட்டோம், சரி ஒதுக்குப்புறமா இருக்கட்டும்னு இங்கே கொண்டு வந்து வச்சிருந்தோம். பட் நல்லா கிளம்பாம அப்படியே இருந்துச்சு. பட் இந்த வருஷம் நல்ல மழை இல்லையா, அந்த மழை ஈரத்தில் நல்லா தளைஞ்சிட்டாங்க, நிறைய இருக்காங்க. இது நம்ம வந்து கொஞ்சம் இப்போ வீட்டுக்கு பறிச்சுப்போம். நாளைக்கு இட்லிக்கு கடப்பா பண்றப்போ தாளிச்சா நல்லா இருக்கும். எப்பயுமே கடப்பால இது போட்டிங்கன்னா கடப்பாவுடைய சுவையே வேறையாயிடும், நல்லா இருக்குங்க. இந்த ரம்பை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த செடி உங்க வீட்டில் இருக்கா? இதனுடைய இன்னும் மற்ற உபயோகங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம்.